to my vibe, mi gente, pura energía, always caliente, de la high life, el momento, siente el ritmo en movimiento, conmigo nunca hay un mal rato, dale, sube el volumen, mami, this is the channel, this the party, this is the channel, this the party. வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். 2026ல தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நடந்த மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை தான் இந்த அலசல்ல நாம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். குறிப்பா முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில மே 21ஆம் தேதி நடந்த அந்த பிரம்மாண்டமான அமைச்சரவை விரிவாக்கத்துல இருந்தே நம்ம கதையே தொடங்கலாம். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த புதிய கூட்டணி அரசு, அப்புறம் அமைச்சரவையோட புதுமுகங்கள், மூணாவதா மெகா கூட்டணி எப்படி உருவாச்சு, நாலாவதா அதிருப்தி அணியோட சிக்கல், கடைசியா முற்றிலுமா மாறி போன நம்ம அரசியல் களம். சரி, பகுதிக்குள்ள போகலாம். மே 21ஆம் தேதி நடந்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க அமைச்சரவை விரிவாக்கம் பத்தி பார்ப்போம். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல்ல தமிழக வெற்றிக் கழகம், அதாவது டிவிகே, தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்தாலும் மெஜாரிட்டிக்கு சில இடங்கள் குறைவாதான் இருந்துச்சு. அதனால தமிழ்நாட்டோட முதல் கூட்டணி அரசு அவங்க அமைச்சாங்க. மே 10ஆம் தேதி முதலமைச்சரோட 10 அமைச்சர்கள் பதவியேற்றாங்க. அதைத் தொடர்ந்து மே 21ஆம் தேதி ஆளுநர் லேக்கர் முன்னிலையில மேலும் 23 புது அமைச்சர்கள் பதவியேற்றாங்க. இதனால 4 பெண் அமைச்சர்கள் உட்பட மொத்த அமைச்சரவை பலம் இப்போ 33ஆ உயர்ந்திருக்கு. இங்க 59 அப்படிங்கிற இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. ஏன்னு கேக்குறீங்களா? கிட்டத்தட்ட 59 வருஷங்களுக்கு பிறகு, அதாவது 1967க்கு பிறகு காங்கிரஸ் கட்சி மீண்டும் அதிகாரப்பூர்வமா மாநில அமைச்சரவையில இடம் பிடிச்சிருக்கு. இது அரசியல்ல ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். அடுத்து 2வது பகுதி, இந்த புதிய அமைச்சரவையில இருக்கிற அந்த புது முகங்கள் யார் யாருன்னு பார்ப்போம். ஒரு இளமையான, அதே சமயம் வரலாற்று பிரதிநிதித்துவம் கொண்ட டீமா இது அமைஞ்சிருக்கு. முக்கியமான பொறுப்புகளை பார்த்தீங்கன்னா, ரொம்ப பவர்ஃபுல்லான நிதித்துறை மேரி வில்சன் கைக்கு வந்திருக்கு. ஸ்ரீநாத்துக்கு மீன்வளத்துறை கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களான ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் ஆகியோரும் அதிகாரப்பூர்வமா அமைச்சர்களா பொறுப்பேற்றிருக்காங்க. இன்னொரு சுவாரஸ்யமான நம்பர் 28. வெறும் 28 வயசான கமலி கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சரா பொறுப்பேற்று இந்த அமைச்சரவையோட மிக இளவயது அமைச்சர் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்காங்க. புதிய தலைமுறை பெண்களின் தலைமைக்கு இது ஒரு சூப்பரான உதாரணம் இல்லையா? அமைச்சரவையோட மற்ற துறைகளை டிவிஏவை சேர்ந்த திறமையான தலைவர்களுக்கு பிரிச்சு கொடுத்திருக்காங்க. ஆவின், வேளாண்மை, சுற்றுச்சூழல், வீட்டு வசதின்னு ஒரு விரிவான, நேர்த்தியான நிர்வாக கட்டமைப்பை ரொம்ப தெளிவா உருவாக்கியிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் உள்துறை மற்றும் சிறப்பு திட்டங்களை தன்வசமே வச்சிருக்கார். செங்கோட்டையன் நிதித்துறையில இருந்து மாறி இப்போ வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சரா இருக்கார். புது ரத்தத்தையும் பழைய அனுபவத்தையும் பேலன்ஸ் பண்ற ஒரு அட்டகாசமான நகர்வு இது. 3வது பகுதி, மெகா கூட்டணி உருவாக்கம். திமுக கூட்டணியிலிருந்து விசிக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எப்படி டிவேஃபா பக்கம் வந்தாங்கன்னு பார்க்கலாம். அரசியல்னாலே நம்பர்ஸ் தானங்க. டிஎம்கேக்கு 108 இடங்களை தான் ஜெயிச்சிருந்தாங்க. பெரும்பான்மைக்கு 118 தேவை. ஸோ ஆட்சியை பிடிக்க காங்கிரஸ், இடதுசாரிகள், அப்புறம் விசிகே, ஐயுஎம்எல்னு எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு பிரம்மாண்டமான மதச்சார்பற்ற கூட்டணியை அமைச்சிட்டாங்க. ஆனா இந்த விஷயத்த 2 தரப்பும் எப்படி பார்க்கறாங்கன்னு கவனிங்க. திமுக தரப்பு இத பச்சையான அரசியல் சந்தர்ப்பவாதம்னும் கூட்டணி தர்மத்தை மீறிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா விசிகா, ஐயுஎம்எல் என்ன சொல்றாங்க? மாநிலத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எடுத்த அவசியமான முடிவுதான்னு அவங்க தரப்ப நியாயப்படுத்துறாங்க. தொல் திருமாவளவன், காதர் முகிதீன் போன்ற தலைவர்களோட முக்கியமான வாதமே இதுதான். மதச்சார்பற்ற சக்திகள் சிதறிவிடக்கூடாது. 10 ஆண்டுகால கூட்டணியை விட புது அரசாங்கத்தை ஆதரிச்சு மதச்சார்பற்ற அரசு அமைக்கிறது தான் இப்போதைய தேவைன்னு உங்க உறுதியா நம்புறாங்க. அடுத்ததா 4வது பகுதி, அதிமுக அதிருப்தி அணி எதிர்கொள்ளும் சிக்கல்கள். நம்பிக்கை வாக்கெடுப்புல டிவிஏக்கு ஆதரவா வாக்களிச்ச வேலுமணி மற்றும் வி சண்முகம் தலைமையிலான அணியோட நிலைமை என்ன? அவங்களுக்கான சிக்கலே இந்த எண்கள்ல தான் இருக்கு. அதிமுகவின் மொத்தமுள்ள 47 எம்எல்ஏக்கள்ல இந்த அதிருப்தி அணியில 25 பேர் மட்டும்தான் இருக்காங்க. கட்சி தாவல் தடை சட்டத்திலிருந்து தப்பிக்கணும்னா அவங்களுக்கு 32 எம்எல்ஏக்கள் தேவை. அதாவது இன்னும் 7 பேர் குறையறாங்க. அப்போ ஆதரவு கொடுத்த இவங்களுக்கு ஏன் அமைச்சர் பதவி கிடைக்கல? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்த பிரஷர் ஒரு காரணம். இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமி இவங்கள உடனடியா தகுதி நீக்கம் செய்ய வாய்ப்பு இருக்கு. அதோடு ஆட்சி தொடங்கும் போதே குதிரை பேரம் செஞ்சாங்கங்கிற கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு டிவிகே ரொம்ப தெளிவா இருந்திருக்காங்க. சோ இப்ப அவங்களோட வியூகம் என்ன?
சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் கிட்ட தங்களை தான் உண்மையான அதிமுகன்னு சொல்லி மனு கொடுத்திருக்காங்க. எப்படியாவது அந்த 7 எம்எல்ஏக்களை உள்ள இழுத்து 32 தொடுறது தான் அவங்களோட தற்போதைய முழுநேர வேலையா இருக்கு. சரி, திரும்ப தாய் வீட்டுக்கே போயிடலான்னு பார்த்தா அங்கேயும் பல தடைகள். 26 மாவட்ட செயலாளர்களை இபிஎஸ் அதிரடியா நீக்கியிருக்கார். சசிகலா, டிடிவி தினகரனை சேர்க்கணுங்கிற கோரிக்கையும் அவர் திட்டவட்டமா மறுத்துட்டார். இரட்டை இலைக்கான சட்ட போராட்டமும் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. கடைசியா 5வது பகுதி, மாறும் அரசியல் களம். இந்த ஒட்டுமொத்த அரசியல் சதுரங்க ஆட்டமும் நம்ம எதிர்காலத்தை எப்படி மாத்தப் போகுதுன்னு பார்க்கலாம். முதல் விஷயம், திமுக பெரிய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கு. விசிக, ஐயுஎம்எல் வெளியேற்றத்தால அவங்க தங்களோட பாரம்பரிய தலித் மற்றும் இஸ்லாமிய வாக்கு வங்கிகளை இழக்கும் அபாயம் இருக்கு. மு.க. ஸ்டாலின் நாங்க ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியா இருப்போம்னு சொன்னாலும் அரசியல் ரீதியா அவங்க தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனம். மறுபக்கம் டிவேகமே தமிழிலான மெகா கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்காங்க. இளைஞர்கள், பெண்கள், சிறுபான்மையினர்னு எல்லா தரப்பு வாக்குகளும் ஒன்னு சேர்றதால வரப்போற உள்ளாட்சி தேர்தல்கள்ல இவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பலமா அமையும். அதே சமயம் பாரம்பரியமான அதிமுக வாக்குகளும் பிளவுபட்டிருக்கு. இது நம்மள ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது. வாக்கு வங்கிகள் இடம் மாறி வரலாற்று சிறப்புமிக்க புது கூட்டணிகள் உருவாகியிருக்கிற இந்த சூழல்ல இந்த 2026 மெகா கூட்டணி தமிழ்நாடு அரசியலோட பலகால பாரம்பரிய ஃபார்முலாக்களை முற்றிலுமா மாற்றி எழுதுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?